வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியில் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 6 ராசிகள் வாரியான கணிப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். சுக்கிரன் மிதுன ராசிக்குள் பெயர்ச்சியை நடத்தி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பதிவின் மூலம் மிதுன ராசியில் சுக்கிரன் பரிவர்த்தனையானது அவரின் நேர்மறை மற்றும் எதிர்மறையான சாதக பாதக பலன்களுடன் மேற்கூறிய 6 ராசிகளின் அவர் தன் தாக்கத்தை எவ்வாறு உருவாக்குகிறார் என்பதை பார்ப்போம். மிதுனத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியில் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 6 ராசி வாரியான கணிப்புகள் மற்றும் பலன்கள். துலாம் ராசி மக்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் 9ஆம் வீட்டில் அமர்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அது தொடர்பான பயணங்களில் ஈடுபட்டு பயணத்தை மேற்கொள்வீர்கள். தொழில் ரீதியாக இந்த பயணத்தின் போது நீங்கள் நல்ல வேலைகளை மாற்றலாம். புதிய வேலைகள் உங்களை வந்து அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. மற்றும் நீங்கள் புதிய ஆன்சைட் வாய்ப்புகளை பெற்று நலமுடன் அதில் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. பொருளாதார பணத்தின் முன் நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் அல்லது அதை சேமிப்பதில் மிதமான அதிர்ஷ்டத்தை கொண்டு செயல்படுவீர்கள். நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பை விட அதிக செலவுகள் உங்களிடம் அதிகமாக உருவாகி உங்களை அலைக்கழிக்கும். தங்களின் உறவு முறையில் நீங்கள் ஒரு வாழ்க்கை துணையுடன் உங்கள் வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலும், ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல தேக நலனுடனும் உறுதியுடனும் நல்ல நம்பிக்கையுடனும் வாழ்வீர்கள் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு சுக்கிரன் 7வது மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் இவரது ராசியை பொறுத்து 8வது வீட்டில் சுக்கிர பகவான் இப்பொழுது செயல்படுகிறார். மேற்கூறிய காரணங்களால் இவர்களுடைய நண்பருடன் சச்சரவுகள் சந்திக்க நேரிடும். மேலும் மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது தேவையற்ற பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஆதாயத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். தொழில்துறையில் மன அழுத்தம் மற்றும் அதன் மூலம் உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்காததால் மனதில் வேலை அழுத்தம் சுமைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். வணிகத்தில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி மக்கள் தேவையற்ற அலட்சியம் மற்றும் தவறான அணுகுமுறையால் வியாபாரத்திலும் தொழிலும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். பொருளாதார பண விஷயத்தில் பயணத்தின் போது நீங்கள் பணத்தை எடுக்க நேரிடலாம். எனவே சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி மக்களுடைய உறவு முறையில் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு உறவை அனுசரணையாக செயல்படுத்த முடியாமல் சச்சரவுகளை சந்திக்க நேரிடும். விருச்சிக ராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலமுடன் இருப்பீர்கள். இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொற்று நோய்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். கண்வலி மற்றும் கால்களில் வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதியாகி தற்சமயம் தனுசு ராசிக்கு 7வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். மேலே உள்ள கிரக நிலைமைகள் காரணமாக உங்கள் பங்குதாரர் மற்றும் நண்பர்களுடனான உறவுகளில் நீங்கள் அமைதியின்மையை சந்திக்க நேரிடும். தொழில்துறையில் நீங்கள் வேலை செய்யும் போது அதிக வேலை அழுத்தம் மற்றும் அதிக குழப்பத்தை சந்திப்பீர்கள். மனம் ஒரு நிலை இல்லாததான் இதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே அமைதியை முதலில் நாடுங்கள். வியாபாரத்தில் உங்கள் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் மற்றும் நஷ்டம் ஏற்பட சூழல் இருக்கிறது. பொருளாதார பணத்தின் முன் நீங்கள் அதிக செலவுகளை இந்த நேரத்தில் சந்திக்கலாம். சிலருக்கு நஷ்டமும் உண்டாகும் மற்றும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இருக்கின்ற பணத்தை காபந்துப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள். தங்களின் தனுசு ராசி மக்களுடைய உறவு முறையில் குறைவான பிணைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க முடியாமல் அதில் பற்றாக்குறை எதிர்கொண்டு வாழ்வீர்கள். தங்கள் ஆரோக்கியத்தை பெறுவதை உங்கள் தோள்கள் மற்றும் மூட்டுகளில் வலி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய தினசரி நடைபயிற்சி யோகாவை செயல்படுத்துவது மிகவும் முக்கியமாகும். அடுத்து மகர ராசி மக்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாகிறார். அவர் தற்சமயம் மகர ராசியை பொறுத்து 6வது வீட்டை அவர் ஆக்கிரமித்து பயணம் செய்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது.
உங்களுக்கு அறிவின் செறிவில் சில நேரங்களில் இழப்பு ஏற்படும். ஆகவே மனதை அமைதியாக இருந்து ஓர் நிலையில் இருப்பது அவசியமாகிறது. தொழில்துறையில் திருப்தி மற்றும் அமைதியின்மை காரணமாக உங்கள் வேலையை மாற்ற நீங்கள் திட்டமிடுவீர்கள். சிலர் முயற்சிக்கும் செய்வார்கள், சிலருக்கு வேலை மாற்றங்களும் கிடைக்கும். வணிக முன்னணியில் அலட்சியம் மற்றும் போட்டியாளர்களிருந்து அதிக அச்சுறுத்தல் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். பொருளாதார பண விஷயத்தில் உங்கள் குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் செய்வதால் நீங்கள் அதிகமாக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல், உங்களுடைய சேமிப்பு இதனால் குறையும். உறவு முறையில் நம்பிக்கையின்மையால் வாழ்க்கை துணையுடன் அதிக வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிடும். ஆகவே குடும்ப வாழ்வில் துணைவுடன் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நலமாகும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மன அழுத்தம் காரணமாக நரம்பு தொடர்பான வலியையும் மன உளைச்சலையும் நீங்கள் பெறலாம். ஆகவே அமைதியும் தியானமும் உங்களுக்கு அவசியமாகிறது. சுற்றம் உணர்ந்து செயல்படுவது நன்மையாகும். அடுத்து கும்பம். கும்பராசி மக்களுக்கு சுக்கிரன் 4வது மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் இவர் கும்பராசிக்கு பொறுத்து 5வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது. மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வளர்ச்சி அடையலாம். தொழில்துறையில் நீங்கள் உங்கள் வலிமையை சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதில் நீங்கள் அதிக முன்னேற்றத்தை, அது சார்ந்த முடிவுகளையும் ஆதாயத்தையும் நீங்கள் உருவாக்கலாம். வியாபாரத்தில் உங்கள் விவேகமான திட்டமிடல் அதிக லாபம் ஈட்டக்கூடிய சூழல் இருக்கிறது. பணத்தின் முன் நீங்கள் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளின் வடிவில் அதிகமாக பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. உங்கள் உறவு முன் நீங்கள் நலமாக இருப்பீர்கள். உங்கள் துணையுடன் அதிக உற்சாகமாகவும் அன்பாகவும் இருக்கிறது. உங்களுக்கு இடையில் நல்லதொரு காதலும் மகிழ்ச்சியும் பரஸ்பர அன்பும் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் உங்களுடைய செயல்பாடுகள் வீரியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 8வது வீட்டின் அதிபதி. அவர் தற்சமயம் உங்களது 4வது வீட்டை ஆக்கிரமித்து பயணம் செய்கிறார். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் சுகமின்மை மற்றும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். தொழில் முறையில் உங்கள் தற்போதைய வேலையை நீங்கள் விரும்பாத நிலையில் புதியதாக ஒரு வேலையை நீங்கள் தேடக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. வணிகத்தில் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இரண்டும் ஒரு கலவையாக உங்களுக்கு வந்து அடையும். அதனால் சில நேரங்களில் நீங்கள் அச்சுறுத்தல்களை சந்திக்க நேரிடலாம். பொருளாதார பணத்தின் முன் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக பணத்தை செலவிட வேண்டிய சூழலும் இருக்கிறது. உறவு முறையில் உறவுகளை சரி செய்தால் அதனுடைய தன்மை இல்லாததால் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் திருப்தி அடையாமல் இருப்பீர்கள். ஆகிய உறவை சரி செய்ய உண்டான முயற்சிகளை செயல்படுத்த உங்களுக்கு அவசியமாகிறது. ஆரோக்கியத்தில் தங்களின் உடல்நல பிரச்சனை அதிகரித்து வருவதால் செலவுகளும் அதிகரிக்கும் மற்றும் அதனால் உங்கள் சேமிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகக்கூடிய சூழலில் நீங்கள் சிரமப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. சேமிப்பு குறைய குறைய உங்களுடைய மனம் வேதனையில் அடையும். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உறவுகளுடைய மனம் புரிந்து செயல்படுங்கள். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரணை ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.